பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட மில்லியன் கணக்கான ரிங்கிட் நன்கொடைகளை முறைகேடு செய்ததாக கூறப்படும் குறைந்தது 3 பிரபல அரசு சாரா அமைப்புகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது. ROS எனப்படும் சங்க பதிவிலாக்காவிடம் பதிவு பெற்ற அறக்கட்டளைகளும் அவற்றில் அடங்கும் என மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACC-யின் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி தெரிவித்தார். மதம் மனிதாபிமானம் என்ற பெயரில் நன்கொடைகளை சேகரித்த இந்த NGO-க்கள் பணத்தை தனிப்பட்ட கணக்குகளுக்கு மாற்றியுள்ளன. மலேசியர்களின் இரக்க குணத்தையும் தாராள மனப்பான்மையையும் பயன்படுத்தி இந்த அரசு சாரா நிறுவனங்கள் சட்டவிரோத சொத்துக்கள் மற்றும் செல்வத்தை குவித்துள்ளன. சம்பந்தப்பட்டவர்கள் விரைவிலேயே நீதிமன்றங்களில் குற்றம் சாட்டப்படுவர் என்றும் அசாம்பாக்கி கூறினார். இவ்வேளையில் இதுபோன்ற NGO-க்கள் அறக்கட்டளைகளை சம்பந்தப்பட்ட அமைச்சுகளோ அதிகாரிகளோ தான் கண்காணிக்க வேண்டும். இது MACC-யின் அன்றாட வேலை அல்ல என்றும் அவர் நினைவுறுத்தினார். கடந்த ஆண்டு மத்தியில் ஒரு அரசு சாரா நிறுவனத்தின் பல தலைவர்களை அந்த அமைப்புக்கு சொந்தமான நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறி MACC கைது செய்தது நினைவிருக்கலாம். பொது நன்கொடைகளில் சுமார் 26 மில்லியன் ரிங்கிட் பணத்தை அதன் தலைவர் உட்பட அந்த அரசு சாரா நிறுவனத்தின் நிர்வாக உறுப்பினர்கள் கையாடல் செய்ததாக கூறப்படுகிறது. அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு. வத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொஃபஷனல் பேச்சுலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு. திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள்.